உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியர் 2 அதிகாரம் 10 வாக்கியம் சொல்கிறது, நற்கிரிகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக ஒதுக்கப்பட்ட ஓவியங்கள். வின்சென்ட் எனக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர் தான் சிறந்த ஒரு ஓவியனாக வேண்டும் என்று ஆசை. வேறு பல வேலைகளை அவர் செய்தார். எல்லாவற்றையும் செய்து பார்த்து அவர் மீண்டுமாக படம் வரைய வந்துவிடுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் வரைந்த ஓவியங்கள் அவரை அந்த ஓவியங்களை யாரும் விரும்புவாரில்லை. எல்லோரும் அந்த ஓவியங்களை ஒதுக்கினார்கள். அவற்றை பார்த்து சிலர் பரியாசம் செய்தார்கள். ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தது. இந்த கலைப்பொருள், இந்த வியாபாரமான சகோதரர்கள் பல கண்காட்சிகளில் அந்த வின்சென்ட் ஓவியங்கள் இடம்பெற செய்தார். ஆனாலும் பெரும்பாலான பணக்காரர்கள் இந்த கலைப்பொருளை சேகரிப்பார்கள். புகழ்பெற்ற கலைஞர்கள் ஓவியங்களை வாங்கினார்கள். ஆனால் வின்சென்ட் படங்களை அநேகர் ஒதுக்கினார்கள். படங்களை திரும்ப கூட அவர்கள் பார்க்க மறுத்தார்கள். ஆனால் வின்சென்ட் சோர்ந்து போகவில்லை. ஒரு நாள் தன் வாழ்க்கையிலே அந்த கடைசி நாளாக 5 ஆண்டுகள் 800க்கும் மேற்பட்ட அதிகமான ஓவியங்களை வரைந்தார். ஆனாலும் ஒருவரும் அவருடைய ஓவியங்களை விரும்பாது மிகவும் பாதித்தது. மனம் உடைந்து மனநோய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவர்கள் அவருக்கு உதவி செய்ய முயன்றார்கள். ஒரு நாள் அவர் தற்கொலை செய்து கொண்டார். காரியங்கள் எவ்வளவு வித்தியாசமாக முடிந்தன என்று நாம் பார்க்க முடிகிறது. வின்சென்ட் உயிரோடு இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று பிரபலமான இருந்த ஓவியர்கள் பலரை இன்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் வின்சென்ட் வான் கார்க் என்ற பெயர் தெரியாத நாடு இல்லை. ஹாலந்து நாட்டில் உள்ள ஆம்ஸ்டாமில் டச் தேச மக்கள் இவர்கள் பெயரால் ஒரு ஓவியக்கூடம் எழுப்பினார்கள். 1987 இஸ்ரியஸ் என்னும் வின்சென்ட் ஓவியம் 5.5 கோடி ரூபாய்க்கு விற்றது. உலகில் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு படத்தை மட்டுமே விற்க முடிந்த கலைஞர் வின்சென்ட்டிற்கு பின்னர் கிடைத்த புகழ் அப்படி. ஆனால் மிகவும் தாமதமாயிற்று. உங்கள் தகுதியும் உங்கள் பெருமானத்தையும் மற்றவர்கள் நிர்ணயிக்க நீங்கள் அனுமதிக்காதீர்கள். ஒருவேளை இந்த உலகம் நம்மளை கேவலமாக ஏளனமாக பேசலாம், ஒருவேளை ஒதுக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் உங்களுடைய பெருமானம் எவ்வளவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் அந்த வின்சென்ட் புகழ் உச்சிக்கு சென்றார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்களாலும் நன்மை தீர்மானிப்பது மக்கள் அல்ல. ஒரு நாள் தேவன் நம்மளை உயர்த்துவார் என்பதை மறந்து போக வேண்டாம்.